உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவியானவர் சத்துரு பிசாசுக்கு தெரியறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது சொல்லுகிற வார்த்தை என்ன? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அடுத்து ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறவர்கள். அது கூட சொல்லுது, ரட்சிப்பு என்ற வார்த்தையை பேய் சொல்லுது, அசுத்தாவி சொல்லுது, ரட்சிப்பின் வழியை. இதுதான் இன்றைய மனித வாழ்க்கைக்கு வழி. ரட்சிப்பை மனிதன் உண்டு பண்ண முடியாது. ரட்சிப்பை தன்னுடைய கிரிகளால் உண்டாக்க முடியாது. இட் இஸ் ஃப்ரம் காட். ரட்சிப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதங்களை வாசிக்கிறோம், எபிரேயரில் வாசிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த அசுத்தாவி சொல்கிற வார்த்தை ரட்சிப்பின் வழியை, வாழ்வின் மேன்மை, பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, இதையெல்லாம் ரட்சிப்பின் மேன்மையை நமக்கு அறிவிக்கிறவென்று சத்தமிட்டார். அந்த ஜனங்களுக்கு புரியல. மீட்புக்கு வழியே ஆண்டவர் தான். அதை அறியாமல் இன்றைக்கு சத்துருவின் பின்னால் போகிற மக்கள் ஏராளம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன், புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கவனியுங்கள், அவன் சொன்னான், அந்த நேரமே புறப்பட்டு போயிற்று. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த இப்படிப்பட்ட ஆவிகள் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் அது இருந்தது. இதை குறித்த ஒரு விளக்கத்தை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கலாம். இது தர்க்கத்துக்குரிய ஒரு காரியம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேகரை குறித்து கேட்கிற ஏராளம் ஒரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். 1 சாமுவேல் 28:7. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசனாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்படியானால் தேவனை அறியாத மனிதனோடு தேவன் பேசுவதில்லை. தேவன் உங்களோடு பேச வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு உங்களுக்கு உறவு தேவை. ஆண்டு எல்லாரோடும் பேசுவதில்லை. அந்த வார்த்தைக்கு கவனியுங்கள், தேவன் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்படியானால் தேவன் எல்லா இடத்துலையும் பேச மாட்டார். அவரோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள், அவரை சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள். நீங்கள் சபையில் எல்லோரும் எவ்வளோ பேர் பிரசங்கம் கேட்குறாங்க, ஆனால் பிரசங்கம் எல்லாருக்கும் உள்ளே போதான் தெரியாது. அவரோடு தொடர்பு, அவர் யாரோடு பேச விரும்புகிறதோ அவரோடு பேசுவார். ஆலயத்துக்கு போகும்போது அந்த வார்த்தையோடு போங்க, தேவனே என்னோடு பேசும். வேதத்தை வாசிக்கும்போது என்னோடு பேசும்.